இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஒர்க்குக்கு லீவ் விட்டாச்சு. லீவை போட்டு இன்னைக்கு என்ன பண்ணதான் பார்க்க போறீங்க. வழக்கம் போல காலையில சீக்கிரம் எழுந்து வழக்கம் உள்ள காப்பியை குடிக்காம பல்ல தச்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஒர்க் அவுட் பண்ண இல்ல வெயிட் பார்க்க நினைச்ச மாதிரியே ப்ராக்ரஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு. வர வயல ஆப்பில பூச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே ஓட்ஸ்ல வேவ கலக்கி ஃபிரிட்ஜ்ல தள்ளியாச்சு. நேற்று போட்ட டெட் லிஃப்ட்ல முதுகு லைட்டா புச்சிக்கிச்சு. குப்புறப்படு நான் அம்மிக்கல்ல எடுத்து முதுல உருட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச மருத்துவத்துல அம்மிக்கல்ல முதுல உருட்டி பதம் பார்த்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் மேல சாப்பிட்டதை வாஷ் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உருவா வண்டின்னு மச்சான் விட்டு விட்டேன். களைப்பா இருந்த எழுப்பி விட்டு அவன் கிளம்புற கேப்ல இன்னொருத்தருக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேன். அதுக்குள்ள அந்த நண்பரும் வந்துட்டாரு. ரெண்டு பேரையும் கூட்டிட்டு மெக்கானிக் செட்ல வண்டியை விட்டு ஸ்பேர் கடைக்கு போயிட்டு தேவையான பொருளாக வாங்கிட்டு செட்ல கொடுத்து வீட்டுல வந்தாச்சு. இன்னைக்குன்னு பார்த்து பசங்க எல்லாருமே வீட்டுல இருந்தானுங்க. அங்க கொஞ்ச நேரம் பசங்க கூட அட்டி விட்டு 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப மெக்கானிக் செட்டுக்கு போனேன். எல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. அவர் கூடயே இருந்து எல்லாத்தையும் கையோட ரெடி பண்ணிட்டு ஃபைனல் டச்சா பாலிஷ போட்டு 10 நிமிஷம் வெயில நிக்க விட்டு வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. வண்டியை பார்க்கவே நல்லா பல இருந்துச்சு. அதை பார்த்துட்டு செகண்ட் மீல கதம் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஃபைனல் மீல் தான். அதையும் கதம் பண்ணிட்டு நைட்டு டீ கடையில் அட்டி கூட கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு பேசுறோம் 3 மணி